என்ன ராணி இது? ஐயோ என்ன நீ? சுயநலம் தாங்க. ஐயோ இப்ப நீங்க பதறினீங்க பாருங்க. இந்த பதட்டம் இந்த கடவுளுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு அது போதுங்க. அது போதும். என்ன ராணி இது? சரி வா வாமா, சொன்ன கேளு. வா வா ராணி வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் ரேணுகா. நான் டாக்டர் ஷமிலாவை பார்க்கணும். நேத்து நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, வரேன்னு சொல்லிட்டு வரல? இல்ல அது வந்து சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. சரி. ஓகே. என் பேத்திய நீதான் காப்பாத்தணும் அம்மா. ஐயோ 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 என்னாச்சு? ஐயோ என்னாச்சுமா? ஐயோ என்னாச்சுமா? கல்யாணம் ஆகியோ 7 வருஷமா குழந்தை இல்லையான்னு புலம்பிக்கிட்டு இருந்தா அம்மா. மலடியா இருக்கிறத விட செத்து போயிடலான்னு விஷத்தை குடிச்சிட்டா அம்மா. ஐயோ கடவுளே, இதுக்கு போய் அவ இப்படி பண்ணிக்கிட்டா? இப்பதான் குழந்தை பிறக்க 1000 வழி இருக்கு. ஒரு நல்ல டாக்டர் பார்த்தா போதுமா? எடுத்து சொல்றது 10 வருஷம் 12 வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பிறக்கிற உலகத்துல இல்லையா? இவ இந்த மாதிரி செஞ்சுட்டாளே. புள்ள பிறக்காதவங்க வாழ்றது இல்லையா? புள்ளையே பிறக்காதுன்னு இப்படி செஞ்சுட்டாளா? அனாத குழந்தை ஒண்ணை எடுத்து வளர்த்துக்கிட்டா புண்ணியமா போகுமே. இவ புள்ள வராததுக்கு இவ அப்பா அத்தாட புள்ள இல்லாதவளா ஆக்கணும்னு நினைச்சிட்டாலே. எங்க போய் சொல்லுவே? கவலைப்படாத பாட்டிமா, உன் பேத்தி பொழைச்சிப்பா. பொழைச்சிட்டாமா? ஒண்ணாகாது. இவ்வளவு பெத்தவள நினைச்சு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டாளே. இவ்வளவு பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தது விஷத்துக்கு பலி கொடுக்கத்தானா? என்னத்தம்மா சொல்ல, குழந்தை பிறக்கலையேன்னு இவ தற்கொலை பண்ணிக்க பார்த்திருக்காமா. நாட்டுல பாதி பேரு குழந்தை வேணான்னு கருவை கலைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வீதி, பேருக்கு ஒரு வாழ்க்கை, கஷ்டம் மட்டும் பொதுன்னு எந்த கட்டையில போறவன் எழுதி வச்சுட்டு போனானோ சொல்லு. குழந்தை வேணான்னு கலைச்சிட்டு போறாளுங்களே, அவனுங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டே எரியுது. இப்படி மாறி இருப்பாளுங்க நாட்டுல. ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறவங்க 1 கோடி பேர் இருக்காங்களே. கடவுளுக்கு கொடுக்கிற வரத்தை வேளான்னு தட்டி விடுறவங்க கூட பாவம் சும்மாவே விடாத. எப்படி பண்ணிட்டாளே? என் பேத்தி நல்லா ஆயிரணுமா மகவாயி? அதான் நீ தான் காப்பாத்தணுமா?
என்னம்மா என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல உண்டாயிருக்குன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீதான் திமிர் புடிச்சு போய் உண்டாயிருக்கிற குழந்தைய லைஃப்ல செட்டில் ஆகணும் பெத்துக்க மாட்டேன்னு சொல்லி கலைச்சிட்டியே. காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இனி உனக்கு குழந்தை உண்டாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போற? இத தானடி நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். குழந்தைய கலைக்காதன்னு சொன்னனே, என் பேச்சு எங்கடி கேட்ட? என்ன அழுது என்னத்த சொல்லி என்ன ஆக போகுது? ஒண்ணும் ஆகாது, வா. மிஸ்ஸஸ் ரேணுகா, அடுத்தது நீங்க தான்மா. உள்ள போங்க. இத பாரு ரேணுகா, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு கரெக்டான வயசு. இப்ப ஏதோ காரணத்தால குழந்தை வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டு நாளைக்கு நீ பெத்துக்கலான்னு ஆசைப்படுறப்ப ரொம்ப கஷ்டமாயிடுமா? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? உங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவர் என்ன பண்றாரு? உன்னோட இந்த முடிவு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? யூசுவலா ஹஸ்பண்ட் கூட வராம நான் அபார்ஷனுக்கு ஒத்துக்கிறதே இல்ல. ஒண்ணு அவரு நேர்ல வரணும், இல்லைன்னா போன்லயாவது என்னோட பேசணும். ரேணுகா, உன்னதாமா கேக்குறேன், உன் ஹஸ்பண்ட் ஏன் வரல? இத பாருமா, குழந்தை வேணுங்கிறதுக்கும் வேண்டான்னு டிசைட் பண்றதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1000 காரணம் இருக்கும். இந்த விஷயத்துல நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. நீங்களும் உங்க வீட்டுக்காரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? கரு வேண்டான்னு நினைக்கிற உரிமை சட்டப்படி உனக்கு இருக்கலாம். ஆனா டாக்டரா எனக்குன்னு சில ஒழுங்குமுறை இருக்கு. சிலதெல்லாம் கேட்டு தெளிவாகாம நான் எந்த முடிவுக்கும் வர முடியாது. ரேணுகா, உங்ககிட்ட தாமா கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ரேணுகா, என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்க, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எந்த கடவுளும் இப்படி ஒரு வேண்டுதல் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படி வருத்திட்டு தான் ஆகணும்னு சொன்னா அவங்க கடவுளவே இருக்க மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க சிஸ்டர், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதே இல்லை. சொல்லு கதிர. எங்க மாமா இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன் கதிர. இல்ல மஞ்சுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, நாங்க உடனே வரோம். சரி மாமா. ஆபரேஷன் முடிஞ்சிருச்சாம். அப்படியா? ஆமா. மஞ்சு, ராணி, ராணி இரு ராணி. கதை
ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா டாக்டர் என்ன சொன்னாங்க அண்ணி 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 பாத்து என்னாச்சு அண்ணி? ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு அண்ணி கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா டாக்டர் யாரும் வெளியில வரல. நாம போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க அண்ணி என்னாச்சு அண்ணி? அப்புறம் மாமா கையில சொல்றேன் என்ன மாமா? சொல்றேன் வா சீக்கிரம் வா என்னாச்சுன்னு தெரியலையே பொறுமையா இருங்க அண்ணி. டாக்டர் வருவாங்க. டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க என் பொண்ணு எப்படி இருக்கா ஆபரேஷன் சக்சஸ். உங்க பொண்ணு நல்லா இருக்கா? கடவுளே, எனக்கு இது போதும் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் டாக்டர் இந்த ஒரு வாரத்துல என் உயிரையே எனக்கு காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க டாக்டர் காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் டாக்டர் டாக்டர் மஞ்சு எப்ப கண் முழிப்பா? லேட் ஆகுமா? ஆபரேஷன் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நினைவு திரும்பல. கண்டிப்பா 3 மணி நேரமாவது ஆகும். போஸ்ட் ஆபரேஷன்னால இன்னைக்கு ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஐசியூ வார்டுக்கு மாத்துவோம். டாக்டர் என் பொண்ணு என்கிட்ட பேசுவாளா என்ன அம்மானு கூப்பிடுவாளா என்ன கண் திறந்து பாப்பாளா டாக்டர்? எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க பொறுமையா இருக்கணும். இது மேஜர் ஆபரேஷன் இல்லையா? ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன குழந்தைங்கிறதுனால சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவா. பெர்ஃபெக்ட்டா நார்மல் ஆயிடுவா. டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு கடவுளே ரேணுகா, 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 என்னாச்சுமா? ஏமா அழுகுற? என்ன மன்னிச்சிருக்கப்பா. என்னால இந்த கருவை கலைக்க முடியாது. ரேணுகா, அவன் பாவிதான். ஆனா இந்த கரு என்னப்பா பாவம் பண்ணுச்சு? இந்த உசுர்ல பாதி என்னோடது இல்லையா? நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? என்ன நம்பி என் மூலமா இந்த உலகத்துக்கு வேறேன்னு சொல்ற ஒரு சின்ன உயிரை கொல்றதுக்கு எனக்கு என்னப்பா உரிமை இருக்கு? விஜய் என்ன ஏமாத்தனா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த அயோக்கியத்தனத்தை இந்த குழந்தைக்கு என்னால செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அப்ப அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? உலகம் முழுக்க எத்தனையோ பேர் ஒரு குழந்தை இல்லைன்னு எப்படி கதறாங்க தெரியுமா? கோடி கோடிய பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. ஆனா கொண்டாட ஒரு குழந்தை இல்லையேன்னு ஏங்குறவங்கள நினைச்சு பாக்குறேன்பா. எனக்கு கடவுள் இந்த குழந்தைய கொடுத்திருக்கான். பாவத்தோட சம்பளம்னு இதை எதுக்காக நான் நினைக்கணும்? நான் செஞ்ச பாவத்தை கழுவி துடைக்கிறதுக்காக ஆண்டவன் அனுப்புனதை எடுத்துக்கிறேன்ப்பா. என்னால முடியலப்பா. என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் இதை கலைக்க மாட்டேன். இந்த குழந்தைய நான் பெத்தெடுக்கதான் போறேன். உயிரை கொடுத்த நான் இதை நல்லா வளர்க்க போறேன். பெருசா படிக்க வச்சு ஊரே தலை நிமிந்து பாக்குற அளவுக்கு நான் வளர்த்து பெரிய ஆளாக்க போறேன். எந்த குழந்தைய காட்டி அவன் என்ன திரும்பவும் பிளாக்மெயில் பண்ண திட்டம் போட்டிருந்தானோ அதே குழந்தைய அவன் கண் எதிரில பெரிய ஆளா வளர்த்து காட்டி அவன் முகத்துல காரி துப்ப வைக்க போறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுதான் என் முடிவு. இனிமே இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க.
எங்க போயிருப்பான் சூர்யா? இங்க தானே இருந்தான். பதட்டப்படாம இருங்க, செக்யூரிட்டி கேட்டு வரேன். அண்ணே, அந்த செருப்பு கடைக்காரர் எங்க போனாரு தெரியுமா? தெரியாதுங்க அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. சார். சும்மா போங்க சார், தினமும் உங்ககிட்ட இதே தொந்தரவா போச்சு. வேற யார்கிட்ட போய் கேளுங்க சார். அண்ணா, அங்க செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? தெரியலையேம்மா. எங்க போயிருப்பாரு? இங்கதானே இருந்தார் நேத்து. அதுக்குள்ள எங்க ஆளை காணோம்? ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்குமோ, அதனால கூட கடை போடாம இருக்கலாம்ல. பக்கத்துல இருக்கிற எல்லா கடையும் கேட்டாச்சு, ஒருத்தர் கூட தெரியாம இருக்கும். வீடு எங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன் சூர்யா, எல்லாரும் தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது சூர்யா? ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து திரும்பி பார்க்கணும். பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஏன் நீ கடை போடல என்ன எதுலாம் நம்மளால கேட்க முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, சட்டன் நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு கடையை விரிப்பாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் தொல்லை இல்லாம இருக்கோ அங்கதான் போயிட்டு அவங்க கடையை போடுவாங்க. ஒரே ஒரு சாட்சி கிடைச்சதுன்னு நினைச்சேன். இப்போ அவரையும் காணோம். திக்கு திக்குன்னு இருக்கு சூர்யா. இதுக்கெல்லாம் ஏன் அப்செட் ஆறீங்க? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், நாளைக்கு கண்டிப்பா வருவான். சரி வாங்க, நம்ம கிளம்பி போயிட்டு நாளைக்கு வரலாம். சூர்யா, சூர்யா என்னாச்சு? சூர்யா, சூர்யா என்னாச்சு? சூர்யா என்னாச்சு? சூர்யா, 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 நில்றா. சூர்யா.